உருளைக்கிழங்கில் பாரன்கைமாவின் வெற்றிடம் முழுவதும் ஸ்டார்ச்சினால் நிரம்பி உள்ளது. ஆப்பிளில் பாரன்கைமா சர்க்கரையை சேமித்து வைத்துள்ளது. சைலம் மற்றும் ஃப்ளோயத்திற்கு இடையே உள்ள வேறுபாடுகள். சைலம், ஃப்ளோயம். சைலம் நீர் மற்றும் கனிமங்களை கடத்துகின்றன. ஃப்ளோயம் கரிம கரைப்பொருட்கள் அல்லது உணவுப் பொருட்களை கடத்துகின்றன. சைலம் கடத்தல் பெரும்பாலும் ஒரே திசையில் நடக்கிறது, அதாவது வேரிலிருந்து தாவரத்தின் மேல் பகுதிகளுக்கு. ஃப்ளோயம் கடத்தல் இரு திசைகளிலும் நடக்கிறது, இலையிலிருந்து வளரும் மற்றும் சேமிப்பு உறுப்புக்கு அல்லது சேமிப்பு உறுப்பிலிருந்து வளரும் பாகங்களுக்கு. சைலம் ட்ரக்கீடுகள் மற்றும் சைல குழாய்கள் மூலம் கடத்துகின்றன. ஃப்ளோயம் சல்லடை குழாய்கள் மூலம் கடத்துகின்றன. சைலம் சைல குழாய்கள், ட்ரக்கீடுகள், சைலம் பாரன்கைமா மற்றும் சைலம் நர்களால் ஆனவை. ஃப்ளோயம் துணை செல்கள், ஃப்ளோயம் பாரன்கைமா, சல்லடை கூறுகள் மற்றும் ஃப்ளோயம் நார்களால் ஆனவை. ஆக்குத்திசு மற்றும் நிலைத்த திசுவிற்கு இடையே உள்ள வேறுபாடுகள். ஆக்குத்திசு, நிலைத்த திசு. ஆக்குத்திசுவின் செல்கள் அளவில் சிறியவை, கோள அல்லது பல்கோண வடிவமுள்ளவை மற்றும் வேறுபாடற்றவை. நிலைத்த திசுவின் செல்கள் பெரியவை, வேறுபட்டவை, பல்வேறு வடிவமுடையவை. ஆக்குத்திசுவில் சைட்டோபிளாசம் அடர்த்தியானது, வெற்றிடங்கள் காணப்படுவதில்லை. நிலைத்த திசு உயிருள்ள நிலைத்த செல்களின் மையத்தில் பெரிய வெற்றிடங்கள் உள்ளன. ஆக்குத்திசுவில் செல்களுக்கிடையே இடைவெளி இல்லை. நிலைத்த திசுவில் செல்களுக்கிடையே இடைவெளி உண்டு. ஆக்குத்திசுவின் செல் சுவர் மெல்லிய மற்றும் நெகிழும் தன்மையுடையது. நிலைத்த திசுவின் செல் சுவர் தடித்தது. ஆக்குத்திசு நியூக்ளியஸ் பெரியது மற்றும் முக்கியத்துவம் பெற்றது. நிலைத்த திசு நியூக்ளியஸ் எளிதில் காணப்படக்கூடியதில்லை. ஆக்குத்திசு செல்கள் தொடர்ந்து வளரும் மற்றும் பகுப்படையும். நிலைத்த திசு செல்கள் சாதாரணமாக பகுப்படைவதில்லை. ஆக்குத்திசு இவை தாவர உடலுக்கு உறுதியையும் நெகிழ்ச்சித்தன்மையையும் அளிக்கின்றன. நிலைத்த திசு இவை உறுதியை மட்டுமே அளிக்கின்றன. தசை நார்கள் அதிகப்படியாக இழுக்கப்படுவதால் சுளுக்கு ஏற்படுகிறது. நமது உடல் செல்களின் வயது. கண்விழி, பெருமூளை புறணியின் நரம்பு செல்கள் மற்றும் அதிகப்படியான தசை செல்கள் வாழ்நாளில் ஒரு முறை இறந்தால் அவை மீண்டும் சீரமைக்கப்படுவதில்லை. குடலின் எபித்தீலிய புறணி செல்களின் வாழ்நாள் 5 நாட்களாகும். செல்கள் புதுப்பிக்க ஆகும் காலம். தோல் செல் ஒவ்வொரு 2 வாரங்கள். எலும்பு செல்கள் ஒவ்வொரு 10 வருடங்கள். கல்லீரல் செல்கள் ஒவ்வொரு 300 to 500 நாட்கள். இரத்த சிவப்பு செல்கள் 120 நாட்களில் இருந்து மீண்டும் புதுப்பிக்கப்படுகின்றன. நரம்பு செல்களில் சென்ட்ரியோல்கள் இல்லாததால் அவை பகுப்படைவதில்லை. ஆனால் இவை கிளியல் செல்களிலிருந்து நரம்பு உருவாக்குதலின் மூலம் உருவாக்கப்படுகின்றன. மைட்டாசிஸ் மற்றும் மியாசிஸ் இடையில் உள்ள வேறுபாடுகள். மைட்டாசிஸ், மியாசிஸ். மைட்டாசிஸ் உடல் செல்களில் நிகழ்கிறது. மியாசிஸ் இனச்செல்களில் நிகழ்கிறது. மைட்டாசிஸ் வாழ்க்கை முழுவதும் வளர்ச்சியை தொடர பங்காற்றுகிறது. மியாசிஸ் குறிப்பிட்ட வயதில் இன செயல்பாடு மற்றும் கேமெட் உருவாக்கத்தில் பங்காற்றுகிறது. மைட்டாசிஸ் ஒரு பகுப்பை மட்டும் கொண்டது. மியாசிஸ் 2 பகுப்புகளை கொண்டது. மைட்டாசிஸில் 2 இருமைய செல்கள் தோன்றுகின்றன. மியாசிஸில் 4 ஒருமைய செல்கள் தோன்றுகின்றன. மைட்டாசிஸ் தாய் செல்களில் குரோமோசோம் எண்ணிக்கை உள்ளது போலவே செல்களிலும் ஒத்து காணப்படுகிறது. 2n. மியாசிஸ் செல்களில் தாய் செல்களில் உள்ள குரோமோசோம் எண்ணிக்கையிலிருந்து பாதி அளவு n குறைந்து காணப்படுகிறது. மைட்டாசிஸில் ஒத்த செல்கள் தோன்றுகின்றன. மியாசிஸில் செல்கள் தாய் செல்களைப் போல் ஒத்திருப்பதில்லை மற்றும் பரவலாக வகைப்படுத்தப்பட்டுள்ளன.